வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் யாருக்கெல்லாம் வெயிட் ரீகெயின் ஆகுதோ கண்டிப்பா இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வெயிட் ரீகெயின் ஆகாது. ஸ்டேபிளா உங்க ஐடியல் வெயிட்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரெக்டா குடிச்சிருப்பீங்க. மார்னிங் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு நாளைக்கு கரெக்டா 8 மணி நேரம் கரெக்டா தூங்கி இருப்பீங்க. 10ல இருந்து 15 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் உங்களோட வெயிட் லாஸ ஸ்டாப் பண்ணுவீங்க. சோ ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுவீங்க. கரெக்டா தண்ணி குடிக்க மாட்டீங்க, கரெக்டா டயட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, கரெக்டா எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்க மாட்டீங்க. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பா உங்க வெயிட் ரீகெயின் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த அளவு உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வெயிட் ரீகெயின் ஆகாது. நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்களும் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பரை கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.